Welcome to Ezone Projects. So, இன்னைக்கு ப்ராஜெக்ட் டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கஹால் சென்சிங் ரோபோட். ஸோ ஆல்கஹால் சென்சிங் ரோபோட் அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த ரோபோட் எந்த டாப்பிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ரோட் சைடில் நடக்கிறதுக்கான காரணமே இந்த மாதிரி ஆல்கஹால்ஸ் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து அவங்க ஆக்சிடென்ட்ஸ் பண்ணுறது காரணத்தினால தான். ஸோ ட்ரிங்க் பண்ணிட்டு வரதுனால என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாமலே அன்கான்ஷியஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி ஆகினால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இப்போ மகாராஷ்டிராவில் புனேல ஒரு 17 வயசு பையன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி 4 பேர் வண்டியை வந்து இடித்து ஒரு 2 பேர் செத்து போயிட்டாங்க, ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவங்க. ஸோ ஹைதராபாத்லேயும் இதே மாதிரி இந்த ஜூன் மாதம் 26 இறந்து போய் ஒரு பையன் குடிச்சிட்டு போய் ட்ரங்க் பண்ணி அவங்க வண்டி ஒரு பள்ளத்தில் விட்டு அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரங்க் பண்ணிட்டு போகிறவங்க அவங்க மட்டும் இறக்காமல் அவங்களால மற்றவங்களும் சீக்கிரமே இறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இது வேற என்ன இடத்துக்குலாம் இந்த ஆல்கஹால் சென்சிங் ரோபோட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட்ஸில் பார்த்தோம்னா, இப்போ இண்டஸ்ட்ரியல் சைட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் சைட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நிறைய பேர் நம்ம வந்து கூப்பிட்டு செக் பண்ணி அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த ரோபோட்டை நம்ம ஜஸ்ட் ரோம் பண்ண விட்டுட்டு கண்ட்ரோல் நம்ம மொபைலில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து இப்போ செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவங்க முன்னாடி போய் நின்னோம்னாலே இது ஸ்டாப் ஆயிடும். அவங்க ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆல்கஹால் சென்ஸ் ஆகி அவங்க இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு அலாரம் அடிக்கும். ஸோ இது மூலமாக என்ன தெரியும்னா அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஈஸியாக நம்ம ஃபவுண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தென் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தென் உள்ள எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆப் ப்ளூடூத் டெர்மினல், சீரியல் ப்ளூடூத் டெர்மினல். இதை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இப்படி போட்டிருந்த சிம்பிள் பண்ணிங்கன்னா கீழே வந்து டிவைசஸ் காமிக்கும். ஸோ இந்த டிவைஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு வெல்கம் ரோபோட்னு காமிக்கும். ஸோ இந்த வெல்கம் ரோபோட் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்பில் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி முன்னாடி பார்த்தீங்கன்னா சீரியல் ப்ளூடூத் டெர்மினல் உள்ள டிவைஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து வெல்கம் ரோபோட்ஸ் காமிக்கும். இது நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு காமிச்சிடும் வெல்கம் கனெக்டிங் டு வெல்கம் ரோபோட் கனெக்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு. ஸோ இது மூலமாக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எஃப்ங்கிற இது கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எஃப் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்வேர்ட் மூவ் ஆகும். தென் அதே மாதிரி நான் பி கமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேக்வேர்ட் மூவ் ஆகும். தென் எல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைட் மூவ் ஆகும். தென் ஆர் கொடுக்கும்போது எனக்கு ரைட் சைடு மூவ் ஆகும். தென் லாஸ்ட் கமாண்ட் வந்து எஸ் கொடுத்தா எனக்கு ஸ்டாப் ஆயிரும். ஓகே, தென் இது அப்புறம் ஆல்கஹால் சென்ஸ் ஆச்சுன்னா எப்படி ஆஃப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு அலாரம் அடிக்கிறது. ஓகே, இப்போ மூவிங்கில் இருக்குது அப்படின்னா மூவிங்கில் இருக்கும்போது இப்போ ஆல்கஹால் சென்ஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும், பஸரும் அடிக்க ஆரம்பிச்சிடும். தென் நமக்கு ப்ளூடூத்தில் வந்து ஆல்கஹால் டிடெக்ட் ஆயிடுச்சு, கார் ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும் நமக்கு. ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ தென் ஓகே, இப்படி தான் அந்த கண்ட்ரோல் பண்ணோம். தென் இப்படி தான் டிடெக்ட் ஆகுது. நமக்கு சென்ஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து மொபைலில் வந்து ஆல்கஹால் டிடெக்ட் ஆயிடுச்சு, கார் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் நமக்கு. ஸோ இப்போ உள்ள என்னென்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் சர்க்கியூட்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ தென் லெட் ஆசிட் பேட்டரி இருப்போம். இங்கே ஒரு பேட்டரி சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருப்போம். தென் ஒரு மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருப்போம், MQ2 சென்சார் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் நமக்கு ஆல்கஹால் சென்ஸ் பண்ணி கொடுக்கும். தென் ஒரு பஸர், நமக்கு வந்து அலாம் அடித்து நமக்கு ஸ்டாப் பண்ணுற அலாம் அடிக்கிறதுக்காக நம்ம பஸர் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இது என்னென்ன அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ லெட் ஆசிட் பேட்டரி தான் நமக்கு பவர் பண்ணுறது. ஸோ இது வந்து 12 volts லெட் ஆசிட் பேட்டரி. ஸோ இந்த 12 volts லெட் ஆசிட் பேட்டரி மூலமாக தான் நமக்கு பவர் சப்ளை எல்லாத்துக்கும் போகுது. தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பேட்டரி சர்க்யூட். இந்த பேட்டரி சர்க்யூட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காண்டி பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்க முடியும் இது மூலமாக. தென் இங்கே வந்து ஒரு மோட்டர் டிரைவர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மோட்டர் டிரைவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்க வீல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மோட்டர் டிரைவர். ஸோ இது மூலமாக தான்
நமக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கேருந்து நமக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலுக்கு பவர் சப்ளை போகிற மாதிரி வச்சிருக்கோம். ஸோ ஏன்னா 5 வோல்ட் தான் மைக்ரோ கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலுக்கு 5 வோல்ட் இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோல் தான் இங்கே பிரெயின் ஆக்ட் ஆகுது. நமக்கு மைக்ரோ கண்ட்ரோல் தான் நமக்கு பிரெயின் ஆக்ட் ஆகுது. இதுதான் நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸை ரீட் பண்ணி நமக்கு ஃபார்வேர்ட் போகணுமா, பேக்வேர்ட் போகணுமா, இல்லை ஸ்டாப் பண்ணணுமா, இல்லை ரைட்டா லெஃப்டா அப்படிங்கிற மூமெண்ட்ஸ் எல்லாமே இதுதான் நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. தென் ஆல்கஹால் இந்த இடத்துல சென்சார், இந்த MQT சென்சாரில் ஆல்கஹால் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஆல்கஹால் சென்ஸ் ஆச்சுன்னா நமக்கு க்ரீன் லைட் எரியும். ஸோ இந்த க்ரீன் லைட் மூலமாக நமக்கு ஆல்கஹால் சென்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். இதுதான் சென்ஸ் பண்ணி இன்புட் டிவைஸ் வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலுக்கு வந்து கமெண்ட் கொடுக்கும் ஆல்கஹால் சென்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த பஸர் மூலமாக நம்ம வந்து அலாம் அடிக்க முடியும். ஸோ இந்த அலாம் அடிச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம உள்ள அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். தென் இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிஸ்டத்தை ஃபுல்லாகவே, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.